ஒரு நாள் நீங்க ஒரு டார்க் ரூம்ல என்ட்ராகிறீங்க. அந்த ரூம்ல உங்களை தவிர வேற யாருமே இல்லை. பின் டிராப் சைலன்ஸ். ஒரே நிசப்தமா இருக்கிற அந்த ரூம்குள்ள சடனா ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒரு மிரர் மேல அடிக்குது. அந்த மிரர் அந்த ரூமோட சென்டர்ல இருக்கு. அந்த மிரர்ல லைட் வெளிச்சம் பட்ட உடனே எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை, ஒரு டார்க் மிரர். அந்த டார்க் மிரர்ல உங்க முகமோ நீங்க செல்ஃபிக்கு கொடுக்கிற போஸோ எதுவும் தெரியல. ஆனா உங்களுடைய உண்மையான நீங்க அதுல தெரியுறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரான்சிஸ். நாம எல்லாருமே இந்த பிளாக் மிரர் ரூம்ல தான் வாழ்றோம். ஆனா நமக்கு நம்மளை பத்தின உண்மைய பார்க்கிற தெளிவு, தைரியம் இல்ல. நம்மளை பத்தின ரிஃப்ளெக்ஷனை நாம பார்க்காம நாம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மிரர் ரூம்ல நீங்க வாழ்ந்துட்டு வெளியில போறீங்க அப்படின்னாக்க நீங்க திரும்ப இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கே இல்லாம, எந்த ஒரு ஃபேக்கான லைஃபும் இல்லாம ரியல் லைஃபை கட்ஸோட வாழ்றதுக்கான 5 விஷயங்களை பார்ப்போம். இஃப் யூ ஃபியர் யுவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன், யூ ஆர் ஆல்ரெடி லிவிங் எ ஃபேக் லைஃப். இது ஒரு கான்செப்ட் இல்லைங்க, இது ஒரு டீச்சிங்கும் இல்லை, இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் தியரி, த 5 மிரர் தியரி. இந்த 5 மிரரையும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க உங்க லைஃப்ல நீங்க எங்கேயுமே ஃபேக்கா வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 5 மிரரும் உங்க வாழ்க்கையில இருக்கிற 5 முக்கியமான விஷயத்தை பத்தி ரொம்ப விளக்கமா, ரொம்ப எளிமையான உதாரணங்களோட பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் மிரர், கேரக்டர் மிரர். நம்ம கேரக்டர் கண்ணாடிங்கிறது நம்மளுடைய உண்மையான உள்ளத்தையும் நம்மளோட நடத்தையும் மட்டுமே படம் பிடிச்சு காமிக்கும். இமேஜின் பண்ணுங்களேன், 24 ஹவர்ஸும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்மளை ஒரு கேமரா சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்குனாக்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் நாம அவாய்ட் பண்ணுவோம், கேமரா இல்ல, யாரும் பார்க்கல அப்படிங்கறதுனால எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம மனசாட்சிக்கு எதிராக செய்யறோம் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போமே. இந்த உலகத்துக்கு நாம நம்மளை பத்தி காமிக்கிற இமேஜ்ங்கிறது ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிற மாதிரி. இப்ப எத்தனையோ ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, நாமளே பார்த்திருப்போம். ரியலா பாக்குறப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்க ரியல் லைஃப்ல இருக்கிறதும், கேமரா முன்னாடி அவங்க ஹேர் கலரிங் பண்ணிக்கிட்டோ இல்ல டோப் ஹேர் வச்சுக்கிட்டோ இல்ல மற்ற மேக்கப்லாம் போட்டுக்கிட்டோ வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப கேமரா முன்னாடி ஒரு மாதிரியாகவும் ஆஃப் கேமரா ஒரு மாதிரியாகவும் அவங்க இருக்கிறது அது அவங்களோட தொழில். ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நாம அந்த மாதிரி யாரோ ஒரு கேமரா முன்னாடி இருக்கிறது மாதிரி மற்ற மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு மாதிரியாகவும், உண்மையான நாம் ஆஃப் ஸ்டேஜ்ல வேற மாதிரியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இமேஜ, நம்ம ஆக்டிங்க அந்த மிரர் கேப்சர் பண்ணாது. அந்த மிரர் கேப்சர் பண்றதெல்லாம் த ட்ரூத் மட்டும்தான். அப்ப உண்மையாலுமே நாம யாரும் பார்க்காதப்ப எந்த மாதிரியான வாழ்க்கைய வாழ்றோம், நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா எந்த மாதிரியான வாழ்க்கைய மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த ஆக்டிங்க்கும் ரியலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தாங்க அந்த மிரர்ல பிக்சரைஸ் பண்ணி காமிக்கும். நம்மள பல பேர் இந்த கேரக்டர் மிரர் பார்த்த உடனே அந்த கண்ணாடி சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். ஏன்னா அதனால பொய்யா படம் பிடிச்சு காமிக்க தெரியாது, அது உண்மையை மட்டும்தான் காமிக்கும். எத்தனை பேர் உண்மையான நாம யார், நாம எப்படி பழகுறோம் அப்படிங்கிறத எல்லா நேரங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் தைரியமா சொல்ல முடியும். நீங்க மத்தவங்க முன்னாடி மாட்டிக்கிட்டு இருக்க அந்த மாஸ்கை அந்த உண்மையான மிரர் பிரேக் பண்ணிடும். த மாஸ்க் இஸ் broken by the truth mirror. இப்ப உண்மையாலுமே நாம எல்லா சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்கிறோமா, இல்ல உலகத்துக்காக த அவுட் சைடு யூ த இன்சைடு யூ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த கண்ணாடி உடையாம உங்களைய ஒரு ஹாப்பியான சக்சஸ்ஃபுல்லான மனிதரா காமிக்கும். இல்ல அவுட் சைடு யூவும் இன்சைடு யூவும் மிஸ்மேட்ச் ஆகுது, வெளியே வேற உள்ள வேறையா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டார்க் ரூம்ல இருக்கிற பிளாக் மிரர் பிரேக் ஆகி விழுந்துரும். டோன்ட் ட்ரை டு லுக் பெட்டர், ட்ரை டு பி ட்ரூவர் எவ்ரி டே. ரியல்னஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஃபேக்னஸ் இஸ் சீப். இப்ப இங்க உண்மையா வாழ்றதுக்கு தாங்க ரொம்ப நாம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா நான் உண்மையா வாழ்ந்தா என்னை எல்லாரும் ஏமாளின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையா வாழ்றதுக்கு பேரு ஏமாளித்தனம் இல்லைங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னாவே உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்பவுமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி நீங்க வாழ்றப்ப உங்களுக்கு என்ன எல்லாம் தேவையோ அதையெல்லாம் உங்களை தேடி வரும். ஆனா கொஞ்சம் பொறுமையா வரும். அதற்கான பொறுமை உங்கள்கிட்ட இருந்துச்சுனாவே உங்களுடைய கேரக்டர் ஒன் அமங் த டாப் பீப்புள் செலிப்ரேட்டட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். அது மாதிரி தான் பல பெரிய மனிதர்கள்
பல சாதனையாளர்கள் இன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. ஒரு 2 அத்லட்டோட உதாரணத்தை எடுத்துக்கோமே. ஒரு அத்லட் டெய்லி அவர் எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து, அவர் ஜிம்முக்கு போறதுல இருந்து, அவர் பிராக்டிஸ் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் சோஷியல் மீடியா பேஜ்லயும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு அத்லட் இது எதுவுமே செய்யாம சைலண்டா அவரோட பிராக்டிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் டெய்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சரியான காம்படிஷன் டேட் வர்றப்ப இந்த 2 அத்லட்ல ஒரு அத்லட் சாம்பியன் ஆகுறாரு, இன்னொரு அத்லட் செலிபிரிட்டி ஆகுறாரு. இப்ப ரியல் சாம்பியன் அப்படிங்கிறவரு சைலண்டா அவருடைய வாழ்க்கையை அவரே வாழ்ந்தவர், இந்த கேமராக்காக வாழ்ந்தவர் செலிபிரிட்டியா வேணா ஆகலாமே தவிர சாம்பியன் ஆக முடியாது. நீங்க சாம்பியன் ஆகணுமா இல்ல செலிபிரிட்டி போல கேமரா முன்னாடி நடிச்சு வாழணுமா? நீங்க உண்மையிலேயே லைஃப்ல சாம்பியன் ஆகணும்னா இந்த 3 கேள்வியை கேளுங்க. நான் எங்கெல்லாம் டபுள் ஃபேஸ்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்? 2வது, எப்ப எல்லாம் நான் உண்மையை மறைச்சு பொய் சொல்றேன்? 3வது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நான் இப்படித்தான் என்று பொதுவெளியில சொல்றதுக்கு தயக்கப்படுறேன்? இந்த 3 விஷயத்தை நீங்க அசஸ் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்துல மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னாவே நீங்க த ரியல் கேரக்டர் மிரரை பில்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த கேரக்டர் மிரருங்கிறது ஆஃப் கேமரா ட்ரூத். நாம எவ்வளவு நாளுங்க வாழ போறோம்? அதிகபட்சம் இன்னைக்கு உலகத்துல சராசரியான மனித வாழ்வுங்கிறது 60 வருஷம். நீங்க ஒரு 100 வருஷம் வாழ்றதாவே வச்சுக்கோமே. யாரும் இங்க 1000 வருஷம் வாழ போறது இல்ல. அந்த 100 வருஷம் நம்ம வாழ்றோம் அப்படின்னாக்க அதுல பாதி வாழ்க்கை நம்மளுடைய குழந்தை பருவத்திலையும் நம்மளுடைய உறக்கத்திலையும் போயிருது. மீதி இருக்கிற அந்த கொஞ்ச நாட்கள் உண்மையா வாழ்ந்துட்டு போயிடுவோமே. ஏன் இந்த ஒரு ஃபேக்கான மாஸ்க் போட்டுட்டு நம்ம வாழணும்? நம்ம கூட இருக்கிறவங்க கூட, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சான் இப்படி எல்லாரு கூடயும் நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நாம உண்மையான ஒரு ரியல் ஐடென்டிட்டியோட வாழ்ந்துட்டு போயிடுவோமே. வாழ்ற அந்த கொஞ்ச காலத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேரக்டர் நேச்சுரலாவே நாம ஒரு அன்பானவர்கள் கனிவானவர்களாக இருந்து வாழ்ந்துட்டு போறலாமே. த செகண்ட் மிரர் இஸ் த எமோஷன் மிரர். இப்ப இந்த எமோஷன் மிரருங்கிறது உங்களுடைய உள் உணர்வுகளை பொறுத்தது. உங்களுடைய உள் உணர்வுகளை இப்போ ஒரு பாத்திரத்துல இருக்கிற தண்ணிக்கு கம்பேர் பண்ணுவோம், அல்லது ஒரு குளத்துல இருக்கிற தண்ணிக்கு கம்பேர் பண்ணுவோம். அந்த தண்ணியை நீங்க போய் பார்க்குறப்ப உங்கள் முகம் அதே மாதிரி தெரியும். இப்ப சின்னதா ஒரு கல் எரிஞ்சிட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரே குழப்பமா தெரியும். இப்ப உங்களுடைய உள் உணர்வு உள் மனம் மிகவும் அமைதியா இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த நீர்ல உங்க முகம் எப்படி தெரியுதோ அது போல தெரியும். ஒருவேளை நீங்க ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் டென்ஷனாகவும் எமோஷனல் இம்பேலன்ஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மிரரும் உங்களை அந்த மாதிரியான உருவத்தை தான் காமிக்கும். யுவர் எமோஷன்ஸ் டிசைட் த கிளாரிட்டி ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய உள் உணர்வுகள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவை காமிக்கும். இப்ப இந்த எமோஷன் மிரருங்கிறது நீங்க என்ன உங்க ஆழ் மனதுல சிந்திக்கிறீங்களோ, உங்க உள் மனது எந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துதோ அதை அப்படியே காமிக்கும். எத்தனை பேருக்கு அதை அப்படியே வெளிப்படுத்துற தைரியம் இருக்கு? வெளிப்படுத்துற தைரியம் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளோட சோஷியல் மீடியா போஸ்டர்ல பண்ணுவோம், இல்ல நம்ம ஃபார்வர்ட் பண்ற டெக்ஸ்ட்ல பண்ணுவோம். இப்ப அதை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாதனால, எமோஷனல் மாஸ்டர் இல்லாததுனால என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்ப்போமா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அல்லது ஒரு ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருதுன்னு வச்சுக்கோமே. நீங்க அவங்க ஸ்டேட்டஸ் பாருங்க, வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லயோ, அவங்க போடுற எல்லாமே இந்த லவ் பிரேக்கப்புக்காகவும் இந்த லவ் பிரேக்கப்புக்கான ரிவெஞ்சுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களாகவே இருக்கும். இப்ப அவங்க வெளிப்படுத்துறது அவங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அதனோட வெளிப்பாடா அந்த எமோஷன் மிரர் வெளிப்படுத்துது. இந்த எமோஷன் மிரர் எப்பவுமே நீங்க என்ன உணர்வுகளோட இருக்கிறீங்களோ அதை அப்படியே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும். குறிப்பா அந்த டார்க் ரூம்ல உங்களுக்கு வெளிப்படுத்தும். இப்ப எத்தனை பேருக்கு நான் இப்படித்தான் உணர்கிறேன் அப்படின்னு தைரியமா வெளியில சொல்ல முடியும்? கண்டிப்பா ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் தானே. இப்ப இந்த எமோஷன் மிரர் உங்களை பத்தின ஒரு 100% பெர்ஃபெக்ட் ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னாக்க நீங்க எமோஷனல் மாஸ்டரியை கத்துக்கணும். இப்போ எமோஷனல் மாஸ்டரி எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. உங்க இதயத்துல ஒரு 3 சேர் இருக்கு, 3 சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்துல ஒரு சிம்மாசனத்தை நீங்க மிகவும் அன்பு செய்கிற ஒரு நபருக்கு கொடுத்துருக்கிறீங்க. இன்னொரு சிம்மாசனமும் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ரொம்ப பழகுற நண்பருக்கு கொடுத்துருக்கிறீங்க. இன்னொரு சிம்மாசனம் உங்களுக்கு முக்கியமான நபர் வாழ்க்கையில, ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 3 பேர்ல யார் உங்களுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்குறாங்களோ அந்த சேர் எப்பவுமே அவங்க ஃபில் பண்ணியிருக்கிற வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு முக்கியமானவங்களா இருந்தாலும் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றாங்களோ, உங்களுக்கு உங்களை பத்தின நெகட்டிவ் விஷயங்களையே உங்களுக்கு சொல்றாங்களோ, அவங்களுக்கு அந்த சேரை கொடுக்காம அவங்களை அந்த சிம்மாசனத்துல இருந்து எழுந்திருச்சு போக சொல்லிருங்க. 3வதா,
யார் உங்களுக்கு முக்கியமானவங்கள் ஆனாலும் அவங்களுக்கே தெரியாம உங்களை ஹர்ட் பண்றாங்களோ அவங்க புரியும் விதமா அவங்க கிட்ட சொல்லுங்க. சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறதுனால அவங்களுக்கு அது புரிய போறது இல்லை. ஸோ உங்களோட எமோஷனல் மிரர் அப்படிங்கிறது உங்களை பத்தின உணர்வுகளை உங்களுக்கு சரியா தெரியப்படுத்தும். அதை டீல் பண்றதுக்கான தைரியம் இருக்கு அப்படின்னாக்க யார்கிட்ட சொன்னா அவங்க திருத்திக்குவாங்களோ, அவங்களோட குறைகளை கரெக்ட் பண்ணிக்குவாங்களோ, உங்களை ஹர்ட் பண்றதை குறைத்துக்குவாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க. சோசியல் மீடியாவில் இல்லை. இந்த எமோஷன் மிரர் உடையாம பார்த்துக்கணும் அப்படின்னாக்க ரெண்டே விஷயம் தாங்க. நாம ஹர்ட் ஆகுறப்ப நாம சைலண்டா ரெஸ்பாண்ட் பண்றோமா, இல்ல அடமெண்டா வயலண்டா ரியாக்ட் பண்றோமா? இப்ப நீங்க ஹர்ட் ஆகுறதுனால கத்தி கூச்சலிட்டு சத்தம் போட்டு உங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுனால அங்க எகெயின் அனதர் ஹர்ட்டிங் தான் நடக்குது, தவிர ஹீலிங் நடக்கிறது இல்லை. எப்பெல்லாம் உங்களோட எமோஷனல் மிரர் பிரேக் ஆகிறதா நீங்க நினைக்கிறீங்களோ சைலண்டா இருங்க. அதற்கு ஹீலிங்கான டைம் கொடுங்க. யுவர் லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. தி தேர்ட் மிரர், ரிலேஷன்ஷிப் மிரர். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கண்ணாடி அப்படிங்கிறது நீங்க யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறீங்களோ, யார் யார் கூடலாம் பழகிட்டு இருக்கீங்களோ அவங்கள அப்படியே உங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்கிறதுங்க. நீங்க உங்க லைஃப்ல என்னவா இருக்கிறீங்க, என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிறது நீங்க யார் யார் கூடலாம் பழகிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து தாங்க அமையும். இப்ப ஒரு ரூம்ல 3 முட்டாள்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட நீங்க பழகிட்டு இருக்கீங்கன்னாக்க நீங்க யாருங்க? இந்த உலகமும் சரி, உங்க உள் மனசும் சொல்லும் நீங்க 4வது முட்டாளாக தான் இருக்க முடியும். நீங்க 5 அறிவாளிகளோட பழகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6வதா இருக்கிற நீங்க யாருங்க? நிச்சயம் நீங்களும் நல்ல ஒரு அறிவாளியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க யார் யார் கூட எல்லாம் பழகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்களேன். உங்க போன்ல இருக்க கால் லாக் எடுங்க. கடைசி ஒரு வாரத்துல யார் யாரெல்லாம் அதிகமா உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்களோ அவங்க கூட தான் நீங்க பழகிட்டு இருக்கீங்க. இப்ப நாம பழகுற மனிதர்கள் நார்மலாவே 3 விதப்படுவாங்க. இது பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் உதாரணத்துக்காக இப்ப சொல்றேன். The first type of people, the energy giver. நமக்கு எனர்ஜி கொடுக்குறவங்க. யார் கூடலாம் நம்ம பேசினோடனே நமக்கு ஒரு எனர்ஜி வருதோ, நல்ல வைபா ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரியான மனிதர்கள். நீங்க அவங்களாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த 2வது டைப் ஆஃப் மனிதர்கள் யாருன்னா the energy drainers. யார் கூடலாம் பேசுறப்ப உங்களுக்கு எப்பவுமே ஒரே கன்ஃபியூஷன் ஆகும், ஒரே டவுட் ஆகும், ஒரு மாதிரியான டென்ஸ்டான ஃபீலிங்காகவும் வருதோ அவங்க எனர்ஜி ட்ரைனர்ஸ். அந்த மாதிரியான மனிதர்களை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். 3வது டைப் ஆஃப் மனிதர்கள் த எனர்ஜி மேட்சர்ஸ். இந்த எனர்ஜி மேட்சர்ஸ்ங்கிறவங்க நம்ம லைஃப்ல இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்கிறவங்க. இப்ப இந்த எனர்ஜி மேட்சர்ஸும் எனர்ஜி கிவர்ஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எனர்ஜி ட்ரைனர்ஸை கண்டிப்பா டெலீட் பண்ணிட முடியாதுங்க. பட் அவங்களோட இருக்கிற அசோசியேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமா நாம இந்த ரிலேஷன்ஷிப் மிரர் உடையாம பார்த்துக்க முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் மிரர் நமக்கு மேலும் மேலும் நம்ம லைஃப்ல முன்னோக்கி போறதுக்கான கிளாரிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த ரியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறவங்க உங்களை நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான எல்லா வகையான உதவியும், எல்லா வகையான அறிவுரையும் சொல்லுவாங்க. ஃபேக் ரிலேஷன்ஷிப்ங்கிறது நீங்க என்ன பண்ணாலும் அதை பாராட்டிட்டா சூப்பரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த பொறாமை உணர்வு, நீங்க வளர்ந்துருவீங்களோ இல்ல நீங்க வாழ்க்கையில முன்னோக்கி மேல போயிருவீங்களோங்கிற அந்த சந்தேகத்தோடையும் பொறாமை உணர்வோடையும் இருப்பாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? கண்டிப்பா அந்த கேள்வி உங்க மனசுல வந்திருக்கும். யார் உங்களுடைய உண்மையான உறவுகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் எடுத்துக்கலாமா? யார் யாரெல்லாம் நீங்க நல்லது செய்யும் பொழுது பாராட்டியும் தவறு செய்யும் பொழுது உங்களை எச்சரிக்கிறாங்களோ, உங்கள்கிட்ட இது தவறு, இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றாங்களோ அவங்க நீங்க கொண்டாட வேண்டிய உண்மையான உறவுகள். யாரெல்லாம் நீங்க உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கும் பொழுது நீங்க கேட்காமலே உங்களுக்கு முன் அவங்க உதவி செய்யலாமான்னு கேட்கிறாங்களோ அவங்க உண்மையான மனிதர்கள். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பயணம் போறீங்க. போற வழியில உங்க 2 வீலரோ இல்ல காரோ ஒரு பிரேக் டவுன் ஆயிருச்சு. நைட்டு 2 மணி, கம்முன்னு இருக்கிற ஒரு இருட்டு. அந்த சூழ்நிலையில நீங்க ஒரு 10 பேருக்கு கால் பண்றீங்க. ஒரு சிலர் உண்மையிலேயே தூங்கிக்கிட்டு இருக்கலாம், போன் சைலண்ட்ல இருந்திருக்கலாம். பட் ஒரு சிலர் போனை பார்த்ததுக்கு அப்புறமும் எடுக்க வேணாம், அடுத்த நாள் காலையில கூட உங்களுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. பட் யார் ஒருத்தன் என்னாச்சுங்க, நான் என்ன பண்ணணும், உடனே நாங்க வரட்டுமா, இல்ல நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணட்டுமான்னு கேட்கறாங்க இல்லைங்களா, அவங்க தான் உண்மையான உறவுகள். இப்ப நாம துன்பத்துல இருக்கும் பொழுது நாம் உதவி கேட்ட பின்னும் உதவாமல் போறாங்க இல்லைங்களா, அவங்க நமக்கு தேவையில்லைங்க. ஒரு பெனிஃபிட்டுக்காக உங்க கூட உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா அதுக்கு பேரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பிசினஸுக்காக பழகிற மனிதர்கள் இருப்பாங்க. அல்லது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை அவங்க என்னங்க ஒதுக்குறது, நீங்க ஒதுக்கிட்டு உங்க லைஃப்ல உங்க ஃபோக்கஸ்டான கோலை நோக்கி போங்க. இந்த ஒரு ஆக்ஷன் உங்க ரிலேஷன்ஷிப் மிரரை கிளீன் ஆக்கும். செலிப்ரேட் யுவர் ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ்.
உங்க லைஃப்ல யாரெல்லாம் உங்களுக்கு ரியலா இருக்காங்க, ஃபேக்கா இல்ல அப்படிங்கறது நீங்க அசஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ரியல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையா இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கொடுங்க. நீங்க எங்கூட உண்மையா இருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்றதன் மூலமா அவங்கள நீங்க மகிழ்விக்கிறீங்க, உங்களை அவங்க மகிழ்விக்கிறாங்க. மிரர் 4, த சக்சஸ் மிரர். இந்த சக்சஸ் கண்ணாடின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருதுங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல, ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. இப்ப இந்த மின்ற கிளிட்டர்ஸ் நாம பாக்குறப்ப பயங்கர ஜொலிப்பா இருக்கும், ஆனா ரொம்ப லைட்டா இருக்கும். கோல்டுங்கிறது கிளிட்டர்ஸை விட பாக்குறப்ப கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், பட் வெயிட்டா இருக்கும். நாம லைஃப்ல நம்மளோட சக்சஸ்ங்கிறது மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக சக்சஸா இருக்கிற மாதிரி இருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே வெயிட்டா பேஷியன்ஸா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரியல் சக்சஸை என்ஜாய் பண்றதா? இப்ப நம்ம ரியல் சக்சஸா இருக்குமா, இல்ல நாம சக்சஸா இருக்கிற மாதிரி ஃபேக்கா மற்றவங்கள்ட்ட காமிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறத உங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்கிறது தான் இந்த சக்சஸ் மிரர். சக்சஸ் இஸ் சைலண்ட். இப்ப நாம சத்தமா பேசுறதுனால நாம ஜெயிச்சிட்டதா நினைக்கிறோம் இல்லையா ஒரு சில ஆர்குமெண்ட்ல, அது உண்மை இல்லைங்க. நாம சைலண்டா எப்ப நம்மளுடைய லைஃபை சக்சஸை நோக்கி பில்ட் பண்றோமோ அதுதான் உண்மையான சக்சஸ். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டிக்கான ஒரு விஷயத்த சொல்றேனே, நாம யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ்ல இருந்து, நாம யூஸ் பண்ற காரு, பைக்கு, இல்ல நாம இருக்கிற வீடு, இது எல்லாம் நம்மளோட சந்தோஷத்துக்காக நாம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது ரியல் சக்சஸ். இல்ல அவங்க அந்த மாதிரி வீடு கட்டிட்டாங்க, அந்த மாதிரி கார் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பைக் வச்சிருக்காங்க, அந்த மாடல் மொபைல் வச்சிருக்காங்க, நானும் அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்றீங்கன்னா தட் இஸ் ஃபேக் சக்சஸ். இப்ப நாம வாங்கியிருக்கலாம், மற்றவங்க வாங்கினவங்க அவங்க சம்பாரிச்சு உழைச்சு வாங்கினதா இருக்கலாம், நீங்க சம்பாரிச்சு இஎம்ஐ கட்ட போறதுக்கு வாங்கியிருக்கிறீங்க. இப்ப அது ரியல் சக்சஸா ஃபேக் சக்சஸா நீங்களே அசஸ் பண்ணி பாருங்க. லவுட் சக்சஸ் இஸ் ரெண்டட், குவைட் சக்சஸ் இஸ் த ரியல் சக்சஸ். இப்போ நமக்கு எத்தனை விஷயங்கள்ல நீங்க ரியல் சக்சஸை என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்க தானே, 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்க தானே, காப்பி அடிச்சு பாஸ் பண்ணீங்களா, நீங்க படிச்சு எழுதி பாஸ் பண்ணீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. த 5th மிரர், எனர்ஜி மிரர். இந்த எனர்ஜி கண்ணாடி அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்க, எந்த மாதிரியான உள்ளுணர்வுல இருக்கிறீங்க, எந்த மாதிரியான சக்சஸ்ல இருக்கிறீங்க, எந்த மாதிரியான மனிதர்களோட இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க எனர்ஜி மிரர் உங்களை காமிக்கும். எனர்ஜி மிரருங்கிறது உங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி மற்றவங்கள்ட்ட பாஸ் ஆகுதா, இல்ல மற்றவங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜி உங்களை ட்ரெயின் ஆகுதாங்கிறத பொறுத்து இந்த எனர்ஜி மிரர் உங்களுக்கு காமிக்கும். யுவர் எனர்ஜி என்டர்ஸ் த ரூம் பிஃபோர் யூ டூ, ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி லைக் த பாஸ்வேர்ட். உங்களோட எனர்ஜிங்கிறது நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தின ஒரு வைபை கிரியேட் பண்ணுங்க. அதுதான் த ரியல் எனர்ஜி. உங்க எனர்ஜி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்குமா. நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க உற்சாகமா கேட்கிறாங்களா, வேண்டா வெறுப்போட கேட்கிறாங்களா? நீங்க ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவா, கிளியரா, கிறிஸ்பா சொல்றீங்களா, அல்லது வளவள கொல கொலன்னு பல மணி நேரம் பேசி அதை விஷயத்த புரிய வைக்கிறீங்களா? நீங்க ஃபோன் பண்ண உடனே உங்ககிட்ட பேசணும், நீங்க யார் கூட பேசணும்னு தொடர்பு கொண்டீங்களோ அவங்க 2வது ரிங்லயே பிக் பண்றாங்களா, இல்ல 2 முறை 3 முறை போனை அவாய்ட் பண்ணிட்டு பிக் பண்றாங்களா? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க ஒரு குரூப் போட்டோவில். இப்ப குரூப் போட்டோ பார்த்த உடனே எல்லாரையும் பார்ப்பீங்களா, நீங்க அந்த குரூப் போட்டோவில் எங்க இருக்கீங்கன்னு பார்ப்பீங்களா? ஸோ உங்க எனர்ஜி உங்களை தேடுது. அதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் உங்க எனர்ஜி உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்படின்னாக்க நீங்க ரைட் எனர்ஜியில இருக்கிறீங்க. அந்த எனர்ஜியை உங்களோட எனர்ஜி ட்ரெயினர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணாம கரெக்டா உங்களை லைஃபை பில்ட் பண்றவங்க கூட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க எனர்ஜியை ஜஸ்ட் லைக் உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டு மாதிரியோ உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு மாதிரியோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. தேவையில்லாம அந்த எனர்ஜியை லைஃப் ட்ரெயினர்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 மிரரும் கிளியரா இருந்துச்சு அப்படின்னாக்க உங்க லைஃப் ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகாதுங்க, க்ளோ ஆகும். when your mirrors align, destiny shines. நீங்க இந்த 5 மிரரையும் கிளீனா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்க லைஃப்ல சக்சஸை நோக்கி போயிட்டே இருக்கலாங்க. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மிரரை நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு. See you in the next video. Tata, bye bye. This is your Francis.